Hey guys, welcome back. Moto H60 Fusion smartphone இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டை வந்து 256GB யோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க அண்ட் எப்போ ஃபர்ஸ்ட் சேல் வரப்போகுது, இதை பற்றி எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 8GB RAM அண்ட் 12GB RAMனு ரெண்டு வேரியன்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே வந்து 256GB ஸ்டோரேஜ் வந்து காமனாக இருக்குது. ப்ளூ, மின்ட், பிங்க்னு 3 கலர்ஸில் வருது. அண்ட் பேக் சைட் மெட்டீரியல் வந்து உங்கள் லெதர் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோனுக்கு வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 8 சர்டிஃபிகேஷனும் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு டியூரபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து கீழே போட்டு விளையாடாமல் இருக்கிற வரைக்கும் ஃபோனோட லாங்கிவிட்டி பெட்டராகவே இருக்கும். IP68+69 ரேட்டிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட வெயிட் வந்து 180 கிராம்ஸும் திக்னஸ் வந்து 8.25 mm இருக்கு. நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபார்ம் ஃபேக்டரில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 5500 mAh பேட்டரியோட வருது. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ண ஹலோ யூஐயோட வருது. மோட்டோலேருந்து 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற மோட்டோட அந்த சாப் ஃபீச்சர் இதெல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அடிஷனலாக வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடிய அந்த லிங்க் டு விண்டோஸ் ஆப்ஷன் எல்லாமே வந்து இந்த ஃபோன்லையுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து MediaTek Dimensity 7400 ப்ராசஸர் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. என்னதான் வந்து பேஸ் வேரியண்ட்டை வந்து 256GB ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணாலும் SD கார்டு ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் வந்து இருக்கு. ஸோ 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 11 5G பேண்ட்ஸோட வருது. பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோன்னா இந்த Dimensity 7400 வந்து ஏற்கனவே மார்க்கெட்டில் நம்ம எக்கச்சக்கமாக வந்து Dimensity 7300 பேஸ் பண்ண ஃபோன்ஸ் பார்த்துருப்போம். அந்த Dimensity 7300 ஸ்லைட் ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் வந்து இந்த 7400. இது மார்க்கெட்டில் வந்து ஒரு புது ப்ராசர் கிடையாது. பட் மோட்டோ வந்து அவங்க பெருமைக்காக இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து பில்டப்லாம் கொடுப்பாங்க. பட் பின்னாடி வந்து Narzo 80 Pro வேறு இந்த ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வராங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா Dimensity 7300 அளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டிஸ்பிளே இந்த வாட்டி வந்து 6.7 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டால் டிஸ்பிளேவாக தான் இருக்கு. கர்வ்டு OLED டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனோட பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 446 பிக்சல் per inch இருக்கு. ஹை பிரைட்னஸ் மோட்ல 1400 nits பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கு. அண்ட் அந்த வாட்டர் டச் ஃபீச்சர் எல்லாமே இருக்கு. வெட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஃபோனோட டிஸ்பிளே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். 10 பிட் கலர் டிஸ்க் சப்போர்ட்டும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. Moto H60 Fusion வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்றாங்க. கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகா பிக்சல் கேமரா, ரியர்ல வந்து டுவல் கேமரா செட்டப், மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் சோனி LYT 700C சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. OS சப்போர்ட் இருக்கு. அடிஷனலாக வந்து 13 மெகா பிக்சல் கேமரா, அதுலேயே வந்து மேக்ரோ சப்போர்ட்மே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து 4K 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். April 9 தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல். ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன் தான் இது. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்க. அமேசானில் போய் சர்ச் பண்ணாதீங்க. ஒருவேளை அமேசானில் உங்களுக்கு கிடைச்சாலுமே வந்து வேறு ஏதாச்சும் வந்து தேர்ட் பார்ட்டி செல்லர் தான் வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செல்லர் ரேட்டிங்குமே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள். அமேசானில் செல் பண்ணக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன்ஸ் அமேசானில் பாருங்கள். நத்திங் மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் பார்க்காதீங்க. அந்த Narzo ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்காதீங்க. அந்த ஃபர்ஸ்ட் சேலில் வாங்குற யூசர்ஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் வந்து ஃப்ளாட்டாக 2000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அந்த 8GB RAM ஆப்ஷன் வந்து எஃபெக்டிவாக வந்து 21,000 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஃபோனுக்காக எக்ஸைட்டடாக காத்துட்டு இருந்தீங்க அண்ட் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருக்கீங்கன்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பட் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ண டிசைட் பண்ணியிருக்கீங்கன்ற அந்த ரீசன் வந்து கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் கமெண்ட்ஸ் நான் படிச்சு பார்க்குறேன். பட் என்ன இந்த ஃபோன் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. H50 Fusionல வந்து 7S Gen 2 யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அது வந்து ஒரு அளவுக்கு டீசென்டான ப்ராசர் தான். ரொம்ப கிரேட் சுப்பீரியரான ப்ராசர், ரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அதோட அப்கிரேடட் வெர்ஷனாக வந்து இந்த 7S Gen 3 கொண்டு வந்தாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் பயங்கர எஃபிஷியன்ட்டாகவும் வந்து ஃபீல் ஆச்சு. ISP மாதிரி ஏரியாஸ்ல நல்ல ஒரு எட்ஜ் வந்து இருக்கு 7S Gen 3க்கு. பட் என்ன அப்படின்னா 7S Gen 3 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா Moto H50 Fusionக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான அப்கிரேடாக இருந்திருக்கும். பட் Moto இந்த இடத்துல வந்து Dimensity பக்கம் மூவ் பண்ணிட்டாங்க. Dimensityலேயே வந்து நம்ம நத்திங் ஃபோன் 2Aலாம் வந்து 7200 பேஸ் பண்ண ப்ராசர் வந்து பார்த்துருப்போம். ஃபார் ஷோர் அது வந்து வே பெட்டரான ப்ராசர். பட் இங்கே வந்து இவங்க 7300 பேஸ் பண்ணது தான் வந்து போயிருக்காங்க. 7400 என்னதான் வந்து பேர் மாற்றினாலுமே வந்து அது 7300 தான். இவங்க என்னதான் வந்து ஓவர் கிளாக் பண்ணி அது புது பேரில் லான்ச் பண்ணாலும் அதுலேருந்து நம்ம என்ன கிடைக்குமோ அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 15,000 ஆர் பிலோவில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் அப்படின்றப்போ 7300 கண்டிப்பாக வந்து அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். இதே ப்ரைஸில் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபீஸ் போட்டு 7S Gen 3 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பியூர் அப்கிரேடாக வந்து தெரிஞ்சிருக்கும். Dimensity பக்கம் போனது வந்து எனக்கு பர்சனலாக அந்த மூவ் வந்து பிடிக்கல. ஏன்னா Dimensity 7300 பேஸ் பண்ண ஃபோன்ஸ் Redmi Note 14 Pro மாதிரி ஃபோன்ஸுமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். நார்மல் யூசேஜ்க்கு ஓகே. பட் இந்த ப்ரைஸ் வந்து அது ஜஸ்டிஃபையே பண்ணலை. அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒத்துட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து எந்த மாதிரி யூசர்ஸ்
யூசர்ஸை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற யூசர்ஸை வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கும். நல்ல பேட்டரி பேக்கப் வந்து எதிர்பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக தான் இருக்கும். மோட்டோவோட போஸ்ட் ப்ராசஸிங் எல்லாமே வந்து கொஞ்சம் போராக தான் இருக்குது. அது ஸ்பெக்ஸ் தான் வந்து பயங்கர சாலிடாக கொடுப்பாங்க. பட் சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்கில் வந்து அவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ப்ளஸ் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. மோட்டோவில் இது வரைக்குமே வந்து சேஃப் சைடு அப்படின்னா மோட்டோ G35, மோட்டோ G34, மோட்டோ G45 இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. எல்டர்ஸ் யாராவது சூஸ் பண்ணாலுமே வந்து திருப்தியாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ஃபோன்ஸ் நம்ம மோட்டோவில் போய் செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஜிபே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கூட வந்து கேமரா வந்து கிராஷ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து ஏன் சர்க்கிள்லேயே வந்து ஒரு சில பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து கேமரா ஆப் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிராஷ் ஆகி பார்த்துருக்கீங்களான்ற வந்து கீழே கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள். மல்டிமீடியா யூசர்ஸ் வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குமே தவிர பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அந்த ரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணால் ரியல்மி GT60 மாதிரி ஃபோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி வந்து ரியல்மிலேயே வந்து P3 ப்ரோக்கு வந்து ஃப்ளாட்டாக 4000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. 8GB 128GB மாடல் வந்து 20,000க்கும் 256GB மாடல் வந்து 21,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் அதில் அல்ட்ரா வைட்லாம் கொடுக்கல. மெயின் கேமரா வந்து ஓரளவு டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுக்கும். மல்டிமீடியா யூஸஸாக இருக்கட்டும், ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண டாஸ்க்கு இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இதோட வந்து கொஞ்சம் பெட்டராகவே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஃபோன்ஸுமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பட் என்னோட பிக் அப்படின்னா அண்டர் 25,000 வந்து OnePlus Nord 4ம் இன்னொன்று வந்து ரியல்மி GT60 இருக்கும். ரியல்மி P3 அல்ட்ரா புது லான்ச்சாக இருந்தாலுமே வந்து அதோட வந்து GT60 கண்டிப்பாக வந்து வே பெட்டரான ஃபோன் தான். ஸோ அதை வந்து நம்ம நெக்லெக்டே பண்ண முடியாது. ப்ளஸ் GT60 வந்து P3 அல்ட்ராவோட ரொம்ப மச் கம்மியான ப்ரைஸில் வந்து கிடைச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கவர் பண்ணலாமா வேண்டாமான்றதுமே வந்து உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் சேலில் வந்து ட்ரை பண்ணுறேன். IQ Z10 வேறு வந்து இந்த மந்த் 11th வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபோனுக்குமே வந்து ஒரு சைடு பயங்கரமான ஹைப் இருக்குது. இந்த ஃபோனில் மிஸ் பண்ண 7S Gen 3 வந்து IQ Z10ல இருக்குது. ப்ளஸ் அதில் வந்து ஒரு மேசிவ் பேட்டரியுமே வந்து பேக் பண்ணியிருக்காங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு AskTheTech.